அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்க்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அங்காளி மகாசக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க குருவே துணை. நம்முடைய உபயம் வேலுசுவா ஐயா அவர்கள் மிக அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஒரு தனி நபரா இருந்து ஒரு விடாமுயற்சியா கிட்டத்தட்ட 19வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம். இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒரு நபர் தொடர்ந்து கருத்தரங்க நிகழ்வு நடக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பொருள் செலவு, மன உளைச்சல். இந்த 19 மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. இந்த 19 மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்துல நிறைய நட்புகள் கிடைச்சாலும் சில நட்புகள் அவர் பகையை சம்பாரிச்சிருப்பார். பகைகள் இல்லாம இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் அவ்வளவு சீக்கிரம் சாமர்த்தியமா நடத்த முடியாது. இவர் நடத்தும் போது இவர்கிட்ட இருக்கிறவங்க பாக்குறவங்க இன்னும் தனியா 2 பேர் நடத்துவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்ததுனால நான் சொல்றேன். அந்த மாரி மிக சிறப்பான முறையில் வேலுசுவா ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 19வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும். ஐயா நடத்தக்கூடிய முதல் நிகழ்ச்சி நான் இதுல கலந்துக்கிறேன். 19 மாதாந்திர கருத்தரங்க முதல் நிகழ்ச்சியாக ஐயாவோட கருத்தரங்கத்துல நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர்கள் இதுல கலந்து கொண்டு சிறப்பு செய்து நிறைய கருத்துக்கள் பதிவு செய்து கொண்டு வந்திருப்பார்கள். அந்த வகையில எனக்கு முதல் முறையாக இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய வேலுசுவா ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஐயா அவர்கள் சொன்னார், மக நட்சத்திரத்துக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கணம். இதை கூட நான் யோசிக்கல, இப்ப இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்க வச்சது. பெயர் மாற்றினால் எல்லா வகையிலையும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள், அது உண்மைதான். என்னுடைய பெயர் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வைத்த பெயர் முரளி. எனக்கு முகுந்தன் முரளின்ற ஒரு பெயர் வச்சது கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள். அவரு தான் என்னுடைய பெயரை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயரை கடந்த 2017ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா என்னுடைய பெயரை மாத்தின 2017. ஸோ அதுக்கப்புறம் தான் படிப்படியா தனியா ஆரம்பிச்சது. தனியா ஒரு இன்ஸ்டியூட் கூட ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி நிறைய மாணவர்களை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட சேர்த்து நான் நடத்தக்கூடிய வகுப்போட சேர்த்து உலக நாடுகள் முழுவதும் கிட்டத்தட்ட 5000 மாணவர்களுக்கு மேல உருவாக்கி இருக்கிறேன். 5000 மாணவர்களுக்கு மேல. ஸோ இப்போ அந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயர் மாற்றத்துக்கு அப்புறம் தான் ஐயா அவர்கள் அந்த அற்புதமான முறையில் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே MM சிஸ்டத்தின் மூலமாக ஒரு எளிமையான ஒரு வழிமுறைகளை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சில தகவல்கள்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தொழில் செய்யக்கூடிய இடம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த போட்டா வைத்திருந்தால் நமக்கு யோகத்தை கொடுக்கும், தொழில் அபிவிருத்திகள் அடையும். ஏன்னா ஒருத்தருக்கு பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அதை எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த போட்டாஸ் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த போட்டா வைத்தால் நம்முடைய தொழில் வளர்ச்சிகள், பொருளாதார உயர்வுகள், கிளைண்ட் குறிப்பா ஜோதிடர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஜோதிடர் நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நாம சொல்ல வேண்டியது அதை விட ரொம்ப முக்கியம். அப்ப அவங்க நல்ல வாடிக்கையாளர் நல்லா இருந்தாலும் நமக்கு நாடி நாடி வருவாங்க. இப்ப வாடிக்கையாளர் தான் நமக்கு முதல் தெய்வம். அப்ப அப்படியாப்பட்ட முதல் தெய்வமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த தெய்வத்துடைய போட்டா வைத்தா அவர்கள் வளர்வார்கள், நம்மளை நாடி வரவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்றேன். எழுத முடிஞ்சதுன்னா எழுதுங்க, இல்ல யூடியூப்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்ல யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் அதை கேட்டு கூட எழுதினாலும் நீங்க எழுதிக்கிங்க. முதல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வைத்து வணங்க வேண்டிய தெய்வங்கள், உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடமா
மேசமா வந்துச்சுன்னா, அப்ப லக்னத்து 10ஆம் இடம் மேசமா வந்துச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன லக்னமா இருக்கணும்? என்ன லக்னங்க? கடக லக்னம். சூப்பர். கடக லக்னமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு 10ஆம் இடம் மேசமாக இருக்கும். இப்படிதான் எடுக்கணும். இப்ப நான் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய விஷயத்துல அவருடைய அலுவலகத்துல பழனி முருகனுடைய ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய போட்டோ வைப்பது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அப்ப அவங்க அதை வைத்தார்கள் என்றால் அவருடைய தொழில்கள் நல்ல ஒரு அபிவிருத்திகள், நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்ததாக லக்னத்திற்கு 10ஆம் இடம் ரிஷபமாக வந்தால் அப்ப அந்த ஜாதகருடைய லக்னம் என்ன லக்னமா இருக்கணும்? சிம்ம லக்னமா இருக்கணும். ஒரு 2-3 தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்களே ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ப சிம்ம லக்னமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு 10ஆம் இடம் ரிஷபமா வரும். அப்ப அவங்களுடைய அலுவலகத்துல மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இருக்கக்கூடிய போட்டோஸ் அவங்களுடைய அலுவலகத்துல இருந்துச்சுன்னா நல்லா பெருசா பிரேம் போட்டு நல்லா அழகா வைக்கணும். அதுக்கு பூ வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அது நல்ல முறையில ஒரு வைப்ரேஷன், நல்ல முறையில வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்து லக்னத்திற்கு 10ஆம் இடம் மிதுனமாக வந்தது அப்படின்னா அவங்களுடைய கன்னிய லக்னமா இருக்கிறவங்க. அப்ப அவங்களுடைய கன்னிய லக்னமா இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல வெங்கடாஜலபதியோட போட்டோ அது எங்க வாங்கினா திருப்பதியில தான் வாங்கணும். நம்ம நினைச்ச இடத்துல பக்கத்தால் இருக்கிற கடையில நம்ம தனியா பிரேம் போடுறோம் அப்படின்லாம் கிடையாது. திருப்பதி ஏழுமலையான் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து தான் அந்த போட்டோ வாங்கிட்டு வந்து நம்முடைய அலுவலகத்துல வைக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த திருப்பதி ஏழுமலையானுடைய வெங்கடாஜலபதியோட போட்டோ பாத்தீங்கன்னா இந்த கன்னியா லக்னத்துக்கு இருக்கிறவங்களுக்கு இதுல ஒரு சூட்சம் ஒண்ணு இருக்கு. இவர்களுக்கு கடன் நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியா லக்னத்துக்காக மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த கடன் வாங்கக்கூடாது, ஆனா வாங்கினா சீக்கிரம் கட்ட முடியாது, இயற்கையாகவே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாங்காம இருக்கிறது தவிர்த்துக் கொள்வது நல்லது. அப்படி மீறி தொடர்ந்து கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சு அப்படின்னா வெங்கடாஜலபதியோட போட்டோ வாங்கி ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கிஃப்டா கொடுங்க. நீங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, இந்த மிதுன லக்னத்துக்காரங்க கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, மன உளைச்சல், சுபகாரியம் நடக்கல அப்படின்ற பட்சத்துல தான் ஒரு சுபகாரி நிகழ்ச்சிகள், வீட்டு புண்ணியதனைக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுல வெங்கடாஜலபதியோட போட்டோ கிஃப்டா கொடுத்துட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிடும். அடுத்ததாக லக்னத்திற்கு 10ஆம் இடம் கடகமாக வரக்கூடியது, அதாவது துலாம் லக்னத்துக்காரங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி போட்டோ, அவனுடைய அலுவலகத்துல தட்சிணாமூர்த்தி போட்டோ கம்பல்சரி இருக்கிறது. இவனுடைய தொழில்கள் நல்ல முறையில அபிவிருத்திகளும் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த லக்னத்திற்கு 10ஆம் இடம் சிம்மமாக வந்துச்சு அப்படின்னா லட்சுமி நரசிம்மருடைய போட்டோ அவனுடைய சொந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல அல்லது ஜோதிட அலுவலகமாக இருக்குது அப்படின்னா இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் போட்டோ வைத்துக் கொள்வது பல வகை நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது லக்னத்திற்கு 10ஆம் இடம் கன்னியாக வந்ததுனால் விநாயகர் மகாவிஷ்ணு, அதாவது விநாயகர் ஃபேமிலியோட இருக்கிற போட்டோ அல்லது பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு 2 பேர்த்தோட போட்டோ இணைந்து இருக்கிற மாரி ஒரு வழிபாடு செய்யற மாரி போட்டோ இருந்தாலும் சரி, அல்லது விநாயகர் குடும்பத்தோடு இருக்கிற போட்டோ இருந்தாலும் சரி, அல்லது மகாவிஷ்ணு குடும்பத்தோட லட்சுமியோடு இருக்கக்கூடிய குடும்பத்தோடு இருக்கிற போட்டோ இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அவங்க அந்த வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்து லக்னத்திற்கு 10ஆம் இடம் துலாமாக வந்ததுன்னா அவங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல கால பைரவருடைய போட்டோஸ், கால பைரவரோட போட்டோ நல்ல ஒரு வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு 10ஆம் இடம் விருச்சகமாக வந்ததுன்னா பைரவர் போட்டோ, அதாவது ஆகர்ஷண பைரவர், ஆகர்ஷண பைரவரா இருக்கக்கூடிய ஒரு போட்டோஸ் வைத்துக் கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அடுத்து லக்னத்திற்கு 10ஆம் இடம் தனுசுவாக வந்ததுன்னா சிவன் சக்தி, சிவன் சக்தி இணைந்து இருக்கக்கூடிய போட்டோவா இருக்கிறது வைக்கிறது மிக சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் மகரமாக வந்துச்சுன்னா அவங்க ஆஞ்சநேயர் போட்டோ, ஆஞ்சநேயர் போட்டோ கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும் போட்டோ, அந்த மாதிரி இருக்கிற போட்டோஸ் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கையெடுத்து கும்பிடக்கூடிய போட்டோ பாத்தீங்கன்னா அந்த மலையை தூக்கிட்டு போற மாதிரி போட்டோ, இந்த மாதிரி எல்லாம் அந்த சிலைகள்லாம் இருக்கும். ஆனா அந்த கையெடுத்து கும்பிடக்கூடிய சிலைகள் இருக்குது பாத்தீங்களா, அந்த சிலைக்கு உங்களுக்கு தொழில் அமையல, உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை அப்படின்றது பொதுவா எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிக்கல் இருக்குன்னா இந்த கையெடுத்து கும்பிடக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி கொடுப்பது அல்லது துளசி மாலை போடுவது, அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி பதவி உயர்வு கிடைக்கல அல்ல அரசாங்க உத்தியோகம் முயற்சி பண்ணி கிடைக்கல அப்படின்னா அந்த கையெடுத்து கும்பிடக்கூடிய வெற்றிலை மாலை, அதாவது வெத்தலை மாலை பாத்தீங்கன்னா உங்க வயசு எத்தனையோ அத்தனை மாலை போடுறது, அத்தனை எண்ணிக்கையில போடணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா 27, 21, 48 இருக்கும் இல்லைங்களா. ஆனா உங்களோட எண்ணிக்கை உங்களோட வயசு எத்தனையோ, இப்போ 33, 32, 32. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா
உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், பதவி உயர்வு வெயிட் பண்ணிட்டு சீக்கிரமா பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து லக்னத்திற்கு 10ஆம் இடம் கும்பமாக வந்ததுன்னா பிரித்திங்கரா தேவியினுடைய வழிபாடு, அந்த போட்டோஸ் நீங்க எடுத்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. லக்னத்திற்கு 10ஆம் இடம் மீனமாக வந்துச்சு அப்படின்னா சித்தர்களுடைய போட்டோ, அகத்தியர் சித்தர்களுடைய போட்டோ, இல்ல 18 சித்தர்களுடைய போட்டோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய போட்டோஸ் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. சரி, இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயங்கள் ஒரு காரியத்துக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறோம். இப்ப ஆறு, கடல், இந்த மாதிரிலாம் நம்ம குளிக்க போறோம். இப்ப குளிக்க போகும்போது பாத்தீங்கன்னா சில பேர் 3 முழுக்கு போட்டு குளிப்பாங்க, சில பேர் 9 முழுக்கு போட்டு குளிப்பாங்க. இந்த 3 முழுக்கு போட்டு குளிக்கும் போது 1, 2, 3 அப்படின்றதுல எண்ணிக்கை பண்ணுவாங்க. அப்படி இல்லை, 3 முழுக்குன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களின் சாட்சியாக எனக்கு எந்த தோஷம் இருந்தாலும் விலகிடணும் அப்படின்றது 3. 9னா நவகிரகம், 12னா 12 ராசி, 27னா 27 நட்சத்திரம். ஆனா இதை விட இந்த ஆத்துல, கடல்ல, ஏரியில இந்த மாதிரி குளிக்கிறதுல முழுக்கு போறதுல ஒரு சூட்சமா இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வயசு எத்தனை இப்ப நடக்குதோ அத்தனை முழுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு தோஷங்கள் சீக்கிரமா நிவர்த்தி ஆயிரும். இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அப்ப எந்த ஒரு ஆத்துக்கு போனாலும், எந்த ஒரு கடல்ல போனாலும் உங்க வயசு என்னங்க, 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, இப்படிதான் எண்ணிக்கை கொண்டு வரணும். ஆனா 9, 12 நவகிரகத்தை எடுத்துக்கணும் நம்ம. அப்ப இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்ய, அதே மாதிரி நவகிரகத்தை நம்ம சுத்தி வழிபாடு செய்வோம். நிறைய பேர் நவகிரகத்தை வழிபாடு செய்யும்போது பாத்தீங்கன்னா 1, 2 பூக்கள் அல்லது காசு, காயின் எண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்ல. நவகிரகத்தை ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு சுத்துனீங்கன்னா ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி. 2வது சுத்துக்கு ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி. 3வது சுத்துக்கு செவ்வாய் பகவானே போற்றி, செவ்வாய் பகவானே போற்றி, செவ்வாய். அந்த மாதிரி அந்த கிரகத்தோட பேரை சொல்லி சுத்துங்க. நீங்க எண்ணிக்கை வைக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா கேது வந்தோடனே 9 கிரகம் முடிஞ்சிடும். அப்ப இப்படி வச்சு சுத்தினாதான் நவகிரகங்களுடைய முழு அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாதிரி நவகிரகத்தை வழிபாடு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்யறதுனால, ஏன்னா இந்த வழிபாட்டு முறைகள் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா இதுலயே நம்ம நிறைய பேர் நம்ம தப்பு செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி வழிபாடு செய்யறன்னு கூட தெரியாது. நம்ம நிறைய பேருக்கு இன்னைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு தெரியாது. அப்ப ஜோதிடர்கள் சொந்த பந்தத்துல போகும்போது பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துல மைனஸ் ஆவாங்க யாராவது தெரியுங்களா? சொந்த பந்த விசேஷ வீட்டுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க, ஜோதிடரா இருக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இல்ல ஜோசியம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்குன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் இதுதான். அதாவது நான் ஒரு நிகழ்ச்சியில என்னுடைய அனுபவத்துல முதல் நிகழ்வா எனக்கு நடந்தது. அது நடந்ததை என் அனுபவமா எடுத்துக்கொண்டு என்னுடைய மாணவர்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சொந்த பந்த நிகழ்ச்சிக்கோ ஒரு கோயில் குளங்களுக்கோ போகும்போது உங்களுடைய வயசுல மூத்தவங்க, மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா இவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க உடைக்கிறதுக்கு முன்னாடி, தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஜோசியர் இருக்கிறாருப்பா, ஜோசியர் உடைக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பிடிச்சி விழுவாங்க. அப்ப அங்க தேங்காய் உடைக்கிறது கத்தி தேடி, கல்லை தேடி, கரெக்டா ஒடியுமா ஒடியாதா, தப்பா ஒடிஞ்சிச்சுன்னா ஜோசியருக்கு தேங்காய் உடைக்க தெரியும் சொல்லி பேர் இதாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய முதல் வகுப்புல 2வது வகுப்புல அடிப்படை மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்கறது இதுதான். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல தேங்காய் உடைக்க சொன்னாங்கன்னா அவங்களே உடைக்கணும், இல்ல நானே உடைக்கிறேன்னு சொல்லி அந்த நேக்கு பார்த்து கரெக்டா சரிசமா உடைக்கிற அளவுக்கு நேக்க கத்துக்குங்க. அப்பதான் நீங்க ஏதாவது ஒரு கோயில் விசேஷத்துக்கு போய் தேங்காய் வீசினா ஜோசியரா அப்பா பரவாயில்லப்பா சூப்பரா உடைச்சிட்டாரு பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கும். அங்க போய் கோணையா உடைச்சு விட்டீங்க ஒரு கோயில் பூஜையில் இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களை மானத்தையே வாங்கிடுவாங்க. அவர் தேங்காவே உடைக்கிறது எங்க போய் கிரகத்தை போய் பார்த்து சொல்ல போறாரு. ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா மக்கள் அந்த மாதிரி பரப்பி விட்டுருவாங்க. அப்ப தேங்காய்ன்றது ஜோசியருக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நாம உடைக்காம வேற யாரும் உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்புறமேட்டு ஒடிச்சுக்கலாம், கோயில் பூசாரி ஒடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஜெய் செஞ்சு நினைச்சாங்க. இதுக்கு முன்னாடி இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே நேரத்துல இந்த விநாயகர் கோயில் வழிபாடு செய்வாங்க. உங்களோட கிளைண்டா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, என்னைக்குமே கோவில் வழிபாட்டு முறைகள்ல ஒரு சில சூட்சமங்கள் இருக்குது. என்னன்னா, நம்முடைய கோயிலை வழிபாடு செய்யறவங்கள எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு விநாயகர் கோயில் எடுத்துக்குவோம். ஏன்னா கடவுள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூட்சங்களை சொல்லிட்டு அந்த 12 பாவத்துக்கு லக்னாதிபதி நட்சத்திரம் இருந்தா என்ன பண்றது சுருக்கமா ஷார்ட்டா சொல்றேன். ஆனா இதை நான் ஆக்சுவலா சொல்லணும்னு பிளானிங் இல்லை, ஆனா பட் இதை சொல்லும் போது சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த கோயிலை வழிபாடு செய்யும் போது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணும், கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்து கொடுக்கணும், பொருளாதார உயர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கணும், நம்ம சீக்கிரமா சுபகாரியம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கும், இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அதுல, சரிங்களா? ஆனா கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூட்சம வழிமுறைகள் இருக்குது. எப்படி அப்படின்னா,
எந்த கடவுள்கிட்ட போனாலும் சரி, அந்த கடவுள்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் போன உடனே துதி பாடல் மூலமா பாடுங்க, அவரை வாழ்த்தி பாடுங்க. எந்த கடவுள் போன, விநாயகருக்கு போனீங்கன்னா தொந்தி விதித்த விநாயகா போற்றி, சகல காரியத்தை வெற்றியை கொடுக்கும் விநாயகர் பெருமானே போற்றி, கடவுளுக்கெல்லாம் முதல்வனே போற்றி அப்படின்னு சொல்லி எந்த கடவுளை போய் வழிபாடு செய்யலாம் அந்த கடவுளை துதி பாடல் மூலம் போற்றி வழிபாடு செஞ்சுட்டு வேண்டுதல் வைக்காதீங்க, எந்த வேண்டுதலுமே வைக்காதீங்க. அப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், துதி பாடல் மூலமா பாடி முடிச்சுட்டு அந்த கோயிலை ஒரு முறை சுத்தி வந்து கற்பூரம் பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வேண்டுதல் வைங்க. ஏன்னா அந்த கடவுள் என்ன நினைக்கும் தெரியுங்களா, இது நான் ஒரு என்னோட மாணவர்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த விநாயகர் கோயிலுக்கு போய் இப்போ ஒரு சிவன் கோயில இருப்போம், சட்டுன்னு டக்குன்னு சொல்றேன். விநாயகர் கோயில்ல போய் ஒரு சிவன் கோயிலுக்கு போய் முதல் விநாயகர் வழிபாடு செய்யறோம், விநாயகரை வாழ்த்தி பாடுறோம், அடுத்து முருகருக்கு போயிடும். அங்கே வேண்டுதல் வைக்காதீங்க. விநாயகர் என்ன நினைப்பாரு, என்னப்பா நம்மளை வாழ்த்தி பாடினா எந்த வரத்தையும் கேட்காம போறோன்னு, ஓ நம்ம விட பெரிய ஆள் யாரும் இருக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு விநாயகர் வெளியே வந்துருவார், உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுவார். அடுத்து முருகரை வழிபாடு செய்றீங்க, முருகரின் துதி பாடல் மூலமா பாடுறீங்க, அங்கேயும் வேண்டுதல் வைக்காதீங்க. அடுத்து சின்ன கடவுள் இருக்கு, அவர் முருகர் என்ன பண்ணுவாரு, என்னடா அது நம்மளை வாழ்த்தி பாடிட்டு எந்த வரமும் கேட்காம போறானே பார்க்கலாம் என்னதான் பண்றான் அப்படின்னு அவர் பின்னாடி உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார். அடுத்த கடவுள் இதே மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு கருவறையில் இருக்கக்கூடிய சிவன்டே வழிபாடு செய்றீங்க, அவர்கிட்டையும் துதி பாடல் மூலமா பாடுறீங்க. அப்ப அவர்கிட்டையும் துதி பாடல் பாடிட்டு அவர்கிட்டையும் வேண்டுதல் வைக்காதீங்க. அப்ப எல்லா தெய்வங்களும் வந்துருச்சு, சிவனும் வெளியே வந்துட்டாரு. அடுத்து கொடிமரத்துக்கிட்ட போறீங்க, இந்த பூலோகத்தையும் மேலோகத்தையும் இணைக்கும் கொடிமரமே நீ வாழ்க வாழ்க அப்படின்னு கொடிமரத்தையும் வாழ்த்தி பாடிட்டு அங்க உங்களோட கோரிக்கை என்னத்தை வச்சீங்கன்னா அத்தனை தெய்வம் இருந்து அப்படியே ஆகட்டுன்றது உடனடியாக உங்களோட வேண்டுதல் வரம் பெட்டிஷன் மனுவை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்துல போய் உடனே பதிவாகும். கடவுளை தன் பக்க வசப்படுத்தி வழிபாடு செய்யக்கூடிய சூட்சம வழிமுறைகள் இதுதான். இதுக்கு அந்த காலத்துல பாருங்க, அவையார முருகரை கூப்பிட்டா வரமாட்டார், அவரை வாழ்த்தி பாடி 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 முருகருக்கு காட்சி கொடுத்து உடனே வரம் கொடுப்பார். அந்த காலத்துல பழமையான சாமி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. எல்லா கடவுளுமே அப்படிதான். அப்ப கடவுள் பாடல் மட்டும் இல்ல, மனிதனையே கூட இருக்கிற ஒரு வாழ்த்தி பண்ண கடவுள் மனிதனுக்கே பிடிக்குது. அப்ப கடவுளுக்கு பிடிக்காதா? அப்ப கடவுளை தன் பக்க வசப்படுத்தி அதன் மூலமா ஒரு வேண்டுதல் கோரிக்கை வச்சீங்கன்னா எப்படியாப்பட்ட எண்ணமும் உங்களுக்கு ஈடேறி கொடுக்கும். அப்ப இதுதான் கடவுளை தன் பக்கம். சரிங்க, கொடிமரம் இல்ல என்ன பண்றது, எங்க குலதெய்வத்துல கொடிமரமே கிடையாது, பக்கத்துல விநாயகர் கோயிலும் கொடிமரம் இல்ல, இதையும் சிம்பிளா எளிமையா வழிபாடு செய்யலாம். அப்போ ஒரு விநாயகர் கோயிலுக்கு போறீங்க, தொந்தி விநாயகர் பெருமானே சகல காரியத்தை வெற்றி கொடுக்கும் விநாயகர் பெருமான்னு சொல்லி அந்த விநாயகரை வாழ்த்தி பாடிட்டு வேண்டிட்டு அந்த கோயில ஒரு வளம் மறைங்க ஒரு சுத்திட்டு கற்பூரம் பத்த வச்சுட்டு, அப்ப விநாயகர் என்ன பண்ண பின்னாடி வந்துட்டு கற்பூரம் பத்த வச்சு அந்த பிரார்த்தனை அதுக்கப்புறம் வேண்டுதல் வைக்குமா அந்த கற்பூரத்தினுடைய அக்னி சாட்சியாக அந்த வரம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும், சீக்கிரமா நிறைவேற்றி கொடுக்கும். அப்ப உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்றீங்க, குலதெய்வத்துக்கு போனாலும் சரி எந்த தெய்வத்துக்கு போனாலும் அந்த தெய்வத்தை நினைச்சீங்கன்னாவே போதும், அதை வாழ்த்தி பாடுறதுக்கு குலதெய்வத்துல சிம்பிளா எடுக்கலாம். எங்கள் குல வம்சத்தை விருத்தி அடையும் முதல் கடவுளே குலதெய்வமே நீ வாழ்க அப்படின்னு அந்த பேரை சொல்லி அந்த குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீ மனசுல நினைச்சினாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 9 லைன் வரி தானா வந்துடும், யாருக்கு வராமலா இருக்காது, அந்த உள்ளுணர்வு நினைச்சீங்கன்னாவே வந்துடும். அப்ப எந்த கடவுளுமே வாழ்த்தி பாடக்கூடிய ஒரு வழிமுறை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா கடவுளுடைய தன் பக்கம் வசப்படுத்தி நினைத்த வரத்தை கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல ஒரு விநாயகர் கோயிலுக்கு போறீங்க, இந்த விநாயகர்கிட்ட வழிபாடு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா எந்த வேண்டுதல் இல்லைன்னா ஒரு சுத்து தான் சுத்தணும், எந்த வேண்டுதலும் விநாயகர்கிட்ட வைக்கல அப்படின்னா ஒரு சுத்து மட்டும் சுத்திட்டு வந்துடுறீங்க. ஆனா ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகணும், பொருளாதார உயர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்க வேண்டுதல் நினைச்சீங்கன்னா அந்த விநாயகரை 3 முறை சுத்தி 3 தோப்புக்காரனை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த வேண்டுதலை வைத்தா மட்டும்தான் உங்களை கண் திறந்து பார்ப்பார். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறைகளை செய்து கொள்வது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, இது பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டு முறைகள் அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து நம்முடைய எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக 12 பாவத்தோட நட்சத்திரத்தில், ஏன்னா என்னைக்குமே ஒரு ஜாதகத்துல எந்த பாவகம் நமக்கு பலமா இருக்கின்றத லக்னாதிபதி உச்சமாயிட்டார் பலமா இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அந்த பலம் அதை நிர்ணயிக்காது. அப்ப எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக என்ன சொல்லுது அப்படின்னா
லக்னாதிபதி நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம், ஒரு உதாரணத்துக்கு கடக லக்னம்னா கடக லக்னத்தோட அதிபதி யாருன்னா சந்திரன். அப்ப சந்திரனோட நட்சத்திரத்துல கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த லக்னாதிபதியினுடைய பலங்கள் உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும். அது சந்திரன் உச்சமே ஆயிருந்தாலும் சரி, உச்சமாயி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர் பலத்தை கொடுக்க மாட்டார், முழுமையான பலனை கொடுக்க மாட்டார். இது நீங்க உங்களுடைய ஜாதக பிரிவுல ஆராய்ச்சி எடுத்து பாருங்க. அப்ப லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும், லக்னாதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தாலும், ஒரு சிலர் பாருங்க, நீங்க இதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணல, இதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, லக்னாதிபதி நீச்சமா இருப்பார், ஆனா தலைமை பொறுப்பில் இருப்பார். லக்னாதிபதி உச்சமா இருப்பார், தலைமை பொறுப்பாக ஓடி போய் ஒளிஞ்சுக்குவார். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருக்குதான்னு பாருங்க. என்னைக்குமே லக்னாதிபதியை பலப்படுத்தக்கூடியவங்க ரெண்டு பேர். லக்னாதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கணும், சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும். இது ரெண்டு இருந்தா தலைமை பொறுப்புக்கு நம்பர் 1. அது நீச்சமா இருந்தாலும் சரி, நீச்சமா இருந்தாலும் சரி, பகை வீட்டில் இருந்தாலும் சரி. அப்ப லக்னாதிபதி நட்சத்திரத்துல ஒரு ஜாதகர் இருக்கிறாரு, அவருக்கு டிக்கு வாங்கி இருக்குது அப்படின்ற பட்சத்துல இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பார் அப்படின்னா, கேரக்டர் குணங்கள் அது நிறைய பாயிண்ட் இருந்தாலும் நான் ஒரு 3 பாயிண்ட் சுருக்கமா ஷார்ட்டா சொல்றேன். நீங்க உங்களோட மெயின்லயே உங்களுடைய ஜாதகத்தை மெயின்ல எடுத்துட்டு வாங்க. லக்னாதிபதி யாரு, லக்னாதிபதி நட்சத்திரம் ஏதாவது கிரகம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. லக்னாதிபதி நட்சத்திர கிரகம் இருக்குது அப்படின்னா சுய முன்னேற்றம் பயங்கரமா இருப்பாங்க, சுய சிந்தனைகள், சுய முன்னேற்றம். அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்களோட மைண்ட் செட்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்கக்கூடிய ஒரு மனநிலைகள் அவங்களுக்கு இருக்கும். தலைமை பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் மிக சிறப்பான முறையில் இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதாவது மேடை நாகரிகம் அப்படின்றத அவங்ககிட்ட தான் கத்துக்கணும். எதிரியே இருந்தாலும் சரி, அதை எப்படி நம்ம கரெக்டா கொண்டு போகணும், ஒரு சிறியவர்கள் எப்படி, பெரியவர்கள் எப்படி, மதிப்பு மரியாதை எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் லக்னாதிபதி நட்சத்திர கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க இயற்கையாவே இயல்பாவே அவங்களுக்கு வந்து விடும். அதே மாதிரி அவங்க எந்த இடத்துல இருந்தாலும், வீட்டிலேயோ தொழில் செய்யற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தலைமை பொறுப்புல அவங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்க. லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அப்ப லக்னாதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா என்ன, இருந்தா பலனு, இல்லைன்னா அவங்க எதையுமே யதார்த்தமா தான் இருப்பாங்க. ஒரு பிடி கிடைக்காது, லைஃப்ல அச்சீவ்மெண்ட் இருக்காது. ஏதோ இருக்கிறோம், ஆமாப்பா இந்த ஒரு 6 மாசத்துல இந்த கடனை கட்டலான் இருக்கிறேன், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான முயற்சி பண்ண மாட்டாங்க. முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சோன்னா கம்மி தூக்கி போட்டுருவாங்க. யாரோ ஒருத்தர் கட்டட்டும், இவங்ககிட்ட வாங்கி கட்டலாம், அவங்ககிட்ட வாங்கி கட்டலாம், இந்த தொழில் செய்யலான்னு இருந்தேன், முயற்சி பண்ண, பணம் கேட்டா கிடைக்கல, சரி வேலைக்கே போலான்ட்டு போறேன் அப்படின்னு. அதே லக்னாதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தது, சூரியனோட நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்க, நான் சொந்த தொழில் செய்யணும்னு ஒரு முயற்சி பண்ணா ஏதாவது ஒரு பக்கம் ஆளை பிடிச்சி காலை பிடிச்சி எப்படியோன்னு பண்ணி பணத்தை வாங்கி அந்த சொந்த தொழில் செய்யறதுக்கான முயற்சியை ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உணர்வோடு இறங்குவார்கள். அப்ப இந்த மாரி ஒரு தன்மை ஒரு ஜாதகத்துல இந்த வழிமுறையிலும் எளிமையாக சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே போல லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருக்கிறவங்க, லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்க உறுதியாக அவனோட வாக்கு பலிதம் நல்ல பலப்படுத்தி கொடுக்கும். கையில பண காசுகள் ரொட்டேஷன் நல்ல பலமாக இருக்கும். குடும்பத்தின் மேலே ரொம்ப பற்று பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆரம்ப கல்வியில பலமாக செயல்படுவார்கள். என்னைக்குமே 2ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அவர்கள் கம்பல்சரி கல்வியில தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது படிக்கக்கூடிய காலத்துல பள்ளியோட மாற்றி மாற்றி அமைச்சிருப்பாங்க, அல்லது சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. ஆரம்ப கல்வி படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பகைகளை சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த மாரி உணர்வுகள்லாம் 2ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லாதவங்க இந்த பாதிப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி 2ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும், குடும்பத்தின் மேல அன்பும் ஆசையும், அதே மாதிரி அக்கறை உண்டு. இவங்க கையில பணம் இருந்துகிட்டே இருக்கணும், பணம் ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கணும், பணம் குறையாத அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 2ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா இவங்க யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்க கூடாது. சொன்ன வாக்குறுதியை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் காப்பாத்துறது. அதே மாதிரி ஜாமீன், வாக்குறுதி, இது மட்டும் இல்ல இன்னொரு தன்மை உண்டு. 2ஆம் இடத்த அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா குடும்பத்துல ஒரு எதிர்பார்த்த மதிப்பு மரியாதைன்றது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். 2ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் குருவோட நட்சத்திரச்சும் கிரகம் இருக்கணும். இது ரெண்டும் தான் 2ஆம் பாவத்தை இயக்கக்கூடியவர்கள். அடுத்து 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால் சுய முயற்சி, நெருங்கிய தொடர்பு, தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், பலமான ஒரு அமைப்பாற்றல் அவங்ககிட்ட இருக்கும். விளையாட்டு எண்ணங்கள், விளையாட்டு சிந்தனைகள்,
யதார்த்தமாக பேசக்கூடிய பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு அமைப்பு இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடிக்கடி சின்ன பயணத்துல போறது, டூ வீலர் மேல ரொம்ப ஆர்வங்கள், டூ வீலர்ல தான் அதிகமா போவாங்கல்ல. 3ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்துல 2 கிரகம் இருந்துச்சுன்னா கார் இருந்தா கூட அதிகமா அவங்களோட ஆர்வங்கள் வந்து டூ வீலர்ல போகணும்னு தான் ஆசை இல்லை. ஏன்னா டூ வீலர்ன்றது 3ஆம் பாவம். அப்ப 3ஆம் பாவகம் அப்படின்றது இந்த டூ வீலர் மேல ரொம்ப ஈர்ப்பு விசைகள் அதிகமா இருக்கும். இந்த 3ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லாதவங்க டூ வீலர் இருந்தாலும் அதை துடைக்க கூட மாட்டாங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் துடைக்க மாட்டாங்க. அந்த டூ வீலரை வந்து தேவைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் கம்மி நிறுத்திக்கலாம் அப்படின்றத கரெக்டா சர்வீஸ் கூட பண்ண மாட்டாங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகிட்ட 3ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா வரவு செலவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அன்பு பாசத்துல நிறைய விஷயத்துல ஏக்கங்கள், பிரச்சனைகள், தொந்தரவு எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 4ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால் இது இருக்கிறது ரொம்ப விசேஷம். 4ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்து அவங்களுக்கு தாய் பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல யோகமும் நல்ல அமைப்பாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும், சொகுசு வாகனங்கள் வாழுன்ற ஒரு எண்ணங்கள், தன்மைகள் இருக்கும். உயர்கல்வியில சிறந்து விளங்குவாங்க. கண்டிப்பா 4ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்துச்சு அப்படின்னா, சந்திரனுடைய நட்சத்திரத்திலே கிரகம் இருக்குது அப்படின்னா, புதனுடைய நட்சத்திரத்திலே கிரகம் இருக்குன்னா இவங்க கண்டிப்பா உயர்கல்வி படிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஐயா எனக்கு 3மே பலமா இருக்குது ஆனா உயர்கல்வி படிக்கலைங்க. உங்ககிட்ட நீங்க சொந்த கம்பெனி வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேனேஜரா உயர்கல்வி படிச்சவங்க உங்களுக்கு மேனேஜரா வருவார். அப்ப படிப்பினாலும் உயர்நிலை கல்வி படிச்சவங்களுக்கு, டிகிரி படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற அளவுக்கு உங்களோட திறமைகள் பலமாக இருக்கும். இது 4ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வீட்டின் மேலே ரொம்ப ஈர்ப்பு விசைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி 4ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்து இந்த பூமி, மனை, இடம், பிளாட் வாங்குறது, பிளாட் விற்கிறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட பொருட்கள், வீடு கட்டக்கூடிய அத்தனை வகையான பொருளை எடுத்து வேலை வாய்ப்பாக செய்யறவங்க எல்லாமே மிக சிறப்பான முறையில பலங்களும் வளர்ச்சிகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால் இது இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. எதுல இருக்குதோ இல்லையோ 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று விட்டால் நமக்கு பூர்வீக புண்ணிய பலமும் குலதெய்வ அனுகிரகமும் பரிபூர்ணமா கிடைக்கும். எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல குழந்தைங்களால ஓரளவுக்கு நன்மை உண்டு. குழந்தைங்களால ஒரு பேரும் புகழும் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்து புதனும் சுக்கரனுடைய புதன் நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் இருந்ததுன்னா காதல் செய்யறான காதல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கும் போது பூர்வ புண்ணியம் அப்படின்றது தாத்தா செய்யப்பட்ட புண்ணிய பலம் நமக்கு வலுவா வேலை செய்யும். 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா தாத்தா செய்யப்பட்ட பாவவினை நமக்கு அதிகமாக வேலை செய்யும். அப்ப முன்னோருடைய வழிபாட்டு முறைகள் சிறப்பா இருக்காது. என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல பயன் சொல்றது, லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலையும் 9ஆம் இடத்திலையும் பாவ கிரகங்கள் இருக்குது. ராகுவோ கேதுவோ சனியோ இருக்குதுன்னா 5லயும் 9ல இருந்தா வருடத்துக்கு 2 முறை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. மற்ற எங்க போறீங்களோ இல்லையோ இந்த 5லயும் 9லயும் பாவ கிரகம் இருந்ததுன்னா பாவ விமோச்சனம் கொடுக்கக்கூடிய தீர்த்தமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், வாய்ப்பு இருந்த காசிக்கு, இந்த 2 இடத்துக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொழில எவ்வளவு பெரிய சிக்கல், தொழில் மட்டும் இல்ல குடும்பத்துல எல்லா வகையான சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அனைத்தும் நிவர்த்தி செஞ்சு முன்னேற்ற பயலுக்கு 100% கொடுக்கும். 99ல 100% பலப்படுத்தி கொடுக்கும். 5லயும் 9லயும் பாவகம் இருந்தா உங்களோட கிளைண்ட்டுக்கு சொல்லுங்க, உங்களுடைய வாடிக்கையாளருக்கும் சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலி ஜாட்ல இருந்தாலும் அவங்கள போயிட்டு வர சொல்லுங்க. சூப்பருங்க, சூப்பருங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்ப 5ஆம் பாவம்ன்றது அவ்வளோ சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இவங்க 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா செஞ்சிருங்க. அதே மாதிரி குலதெய்வம் கோயில்ல ஏதாவது ஒரு அடையாள பொருள் ஒண்ணு வச்சிருங்க. மணி, பெல் அடிக்கிற மணி அல்லது கைத்தட்டு அல்லது அவங்க குலதெய்வத்துக்கு தேவையான கேட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை பதிவு பண்ணி உங்க பேர் அங்க குலதெய்வங்கள்ல பதிவா இருக்கணும். 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் ஆசீர்வாதம். யார்ப்பா செஞ்சிருக்கிறாரு? கந்தசாமி செஞ்சிருக்கிறாரா? அப்ப அங்க பேரை உங்களுக்கு உங்களே அறியாம உங்க பேரை அங்க யாராவது படிச்சு சொல்லுவாங்க.
அப்ப குலதெய்வத்தை அணுகிறன் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா குலதெய்வத்துடைய அணுகிறன் இல்லாதவர்கள் வாழ்க்கையில நிம்மதியும் மகிழ்ச்சியும் சுபகாரியம் யாருக்கும் நடக்காது. ஐயா எனக்கு குலதெய்வமே தெரியாது, எங்களுக்கெல்லாம் சுபகாரியம் நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில குலதெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கும். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்க செய்யக்கூடிய தர்மம் புண்ணிய காரியம் உங்களை எப்பயுமே காப்பாற்றும். மேக்சிமம் 5ஆம் பாவத்துல பாவகம் இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு சிறப்பா இருக்காது. குலதெய்வத்தை மாத்தி கும்பிடுவாங்க. 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லாதவங்களும் பெரும்பாலும் மாத்தி தான் கும்பிட்டு இருப்பாங்க. அப்ப அதை ஏதாவது ஒரு வகையில கண்டுபிடிச்சு 5ஆம் பாவத்தோட அதிபதி, அதாவது 5ஆம் பாவகம் ஆண் ராசியா பெண் ராசியா, 5ஆம் பாவத்தோட அதிபதி ஆண் ராசியா பெண் ராசியா, ரெண்டையும் பாருங்க. 2 ஆணுன்னா ஆண் தெய்வம், 2 பெண்ணுன்னா பெண் தெய்வம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கு 2 தொடர்புனா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உங்க குலதெய்வத்தில் இருக்குது. பெரும்பாலும் அன்பர்களுக்கு, இது எல்லாத்துக்கும் இல்ல, 95% மக்களுக்கு இது பொருந்தி வரும். உங்க லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் கணக்கு எடுத்து 5ஆம் பாவகம் ஆண் ராசி, 5ஆம் பாவத்தை அதிபதி பெண் ராசியில் இருக்காரு. அப்ப உங்களோட குலதெய்வத்துல ஆணும் பெண்ணும் 2மே இருக்குது, கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் 95% ஒத்து வருது, 5% ஒத்து வர்றதில்லை. ஒண்ணு ஜாதத்துல தப்பா இல்ல கர்மவினோட பிரகாரம் அவங்க கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது தப்பான்னு தெரியாது. ஆனா 95% என்னோட ஆராய்ச்சியில கரெக்டா இருக்குது. சரிங்களா? அடுத்தது 6ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால், இவர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தா கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அப்படி கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த டைமிங்க்கு உங்களால கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப இதுலயாச்சும் ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சொந்த பந்தம் நண்பர்களிடத்துல வரவு செலவு வேண்டாம், வேற யார்கிட்ட ஒன்று வச்சுட்டோமே பிரச்சனை இல்லாம போயிடும். அதே மாதிரி 6ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்குதுன்னா நீங்க என்ன தொழில செஞ்சாலும் என்ன வீட்டுக்கு இருந்தாலும் சரி உங்க பக்கத்தால ஒரு எதிரி இருக்கிறான்னு அர்த்தம். நண்பர் வட்டத்துல போட்டு கொடுக்கறது ஒருத்தர் இருப்பாங்க, வீட்டு பக்கத்தால எதிரிகள் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள் எதிரிகள் சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல இந்த 6ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்ததுன்னா கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க. கடினமான உழைப்பாளி, ஆனா அதே நேரத்தில் அங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற வருமானம் மிக மிக குறைவா தான் கிடைக்கும். 6ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உழைப்புக்கேற்ற வருமானம் வந்தாலும் வீடு சேராது. அப்ப அது ஏதாவது ஒரு மைனஸ் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இப்ப இந்த 6ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லாதவர்கள் நல்ல பலப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா சோசியல் சர்வீஸ். ஏன்னா 6ஆம் பாவம் தான் சோசியல் சர்வீஸ். அதனால எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு கோவிலுக்கு சேவை செய்யறது, இல்ல ஒரு மீட்டிங் வந்ததுன்னா ஆத்மார்த்தமான ஒரு விஷயத்த செய்யறது. இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா பில்லு போட்டு கொடுத்திருந்தாரு பார்த்தேன். அதே மாதிரி டீ கொண்டு வந்து கொடுத்தாரு. அவருக்கு அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனா அது சோசியல் சர்வீஸ். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யறாங்க. அப்ப அதெல்லாம் 6ஆம் பாவத்தில் வரக்கூடிய சிக்கல் பிரச்சனை தீர்த்து வைக்கும். அடுத்தது 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்தால் கணவன் மனைவி அன்பு பாசம் அரவணைப்பு எல்லா வகையிலுமே சிறப்பாக அமைத்து கொடுக்கும். நான் என்னுடைய எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் பாத்தீங்கன்னா திருமண பொருத்தத்துக்கு 12 பாவக பொருத்தம்ன்றது என்னுடைய வகுப்புல நடத்துவேன். 12 பாவக பொருத்தம், அதாவது எல்லாரும் நட்சத்திர பொருத்தம், நான் நடத்தக்கூடியது 12 பாவக பொருத்தம். 12 பாவத்துக்கும் கணவன் மனைவியில எந்த பாவகம் இவங்க 2 பேருக்கு அடிபடுது அப்படின்னு எடுக்கும்போது இந்த 7ஆம் பாவக பொருத்தம் வரலைன்னா நம்ம சொல்லுவோம் எந்த பொருத்தம் 7ஆம் பாவம் பொருத்தம் வரலையே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்ட சொன்ன பிரகாரம் இந்த 7ஆம் பாவக பொருத்தம். அப்ப 7ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கிறது சிறப்பு. இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கும் 7ஆம் பாவம் பொருத்தம் எப்படி பார்க்கணும்னா ஒரு ஆணுக்கு 7ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐயா நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு 7ஆம் பாவம் என்ன பாவங்கய்யா? ரவியா? ரிஷபங்கய்யா. சுக்கிரன் என்ன நட்சத்திரம் இருக்காருங்க? இல்ல அது என்ன நட்சத்திரத்தில் இருக்காருங்க? ரேவதி நட்சத்திரம் இருக்கிறார். ஓகே சூப்பர். இப்ப உங்களோட மனைவிக்கு 7ஆம் பாவம் என்னன்னு தெரியுங்களா? 7ஆம் பாவம் புதன். அப்ப புதன் என்ன நட்சத்திரம் இருக்கான்னு தெரியுங்களா? தெரியல. ஓகே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பாவக பொருத்தல ஆண்ல இருந்துதான் பெண்ணுக்கு நான் பார்க்கக்கூடியது எம்எம் சிஸ்டத்துல 12 பாவக பொருத்தம்.
இந்த 7ஆம் பாவத்துல நட்சத்திரம், அது 7ஆம் பாவத்தோட அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு அந்த நட்சத்திரத்துக்கும், ஒரு பெண்ணுக்கு 7ஆம் பாவத்தோட அதிபதி என்ன நட்சத்திரம் இருக்காரு இந்த 2 நட்சத்திர அதிபதி நட்பா இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா இருக்கும். அது 2 பகையா இருந்தா நீங்க எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் சரி கீரியும் பாம்பும் சண்டை போட்டுதான் இருப்பாங்க. இது 7ஆம் பாவ பொருத்தத்துடைய சூட்சமமான ஒரு வழிமுறைகள். இந்த மாதிரி 12 பாவத்திலையும் எத்தனை பாவங்கள் பொருத்தம் வருகிறது, அதுல 2 பேர்த்துமே கரெக்டா இருக்கு. இது திருமணம் ஆகாதவர்களுக்கும் பார்க்கலாம், திருமணம் ஆனவர்களுக்கு எதுல குறை இருக்குது, 2ஆம் பாவத்துல குறை இருக்குதா, ஐன பாவம் கூடிய 12ஆம் பாவம் குறை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் MM சிஸ்டத்து பிரகாரம் 7ஆம் பாவ பொருத்தமும் 12ஆம் பாவம் பொருத்தம் வரலைன்னா கல்யாணம் பண்றது வேஸ்ட். அப்ப 2 நட்சத்திர அதிபதியும் நட்பு வீட்டுல இருக்கும், அதாவது நட்பு கிரகமா இருக்கணும். 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்து 2 பேத்துக்குமே என்ன லக்னமா இருந்தாலும் சரி, இவங்க லக்னத்துக்கு 12ஆம் இடத்த அதிபதி என்ன நட்சத்திர அதிபதி, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்குது, 2ம் நட்பா இருந்தா சூப்பர். நட்சத்திர பொறுத்தலாம் அப்புறம் அதை விட இது ரொம்ப பர்ஃபெக்டா வேலை செய்யுது. அதே மாதிரி 7ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால் உறவுகள் ஆதரவு கிடைக்கும், இவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். 7ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால், 7ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் நண்பர் வட்டத்திலையும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது, உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அடுத்தது 8ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல, இதுதாங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். 8ஆம் பாவம் அப்படின்றது அவமானம், பிரச்சனைகள், சிக்கல்கள். ஐயா சொன்ன மாரி பாத்தீங்கன்னா 8ஆம் பாவகத்துல அஷ்டவர்க்கத்தை பத்தி நம்ம ஐயா பேசினார், ஜெகநாதன் ஐயா அவர்கள். உண்மையுமே அந்த ஞாபகப்படுத்தினால இந்த இடத்துல சொல்றேன். 8ஆம் பாவத்துல எல்லாத்துக்குமே அஷ்டவர்க்க பரல ஹையஸ்ட் பரலோ அல்லது 330 பரலுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் நிறைய துன்பப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அவமானப்படுவாங்க, இல்லைன்னா சொல்லல. 32 வயதுக்கு அப்புறம் அந்த அவமானத்தின் துன்பத்தை அனுபவமாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சு சரித்திரம் படைப்பார்கள். மகாத்மா காந்திக்கு 8ஆம் பாவத்துல அதிக பரல் இருக்கும். அவருடைய ஜாதகம் இருந்தா அஷ்டவர்க்க பரல எடுத்து பாருங்க, ஹையஸ்ட் பரலே அவருக்கு பெரிய பெரிய பிரபலமான தலைவர்கள் எல்லாத்தோட ஜாதகத்திலும் 8ஆம் இடத்தில் 30 பரலுக்கு மேல் இருக்கிறது. என்னுடைய ஆராய்ச்சியில் நிறைய பேர்த்து நான் பார்த்திருக்கேன். அப்ப ஒரு தலைமை பொறுப்பும் ஒரு தியாகியாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இருக்கிறதுலே 12 பாவத்துல ஹையஸ்ட் பரல் 8ஆம் பாவத்தில் இருக்கும். அதுல 30க்கு மேல இருந்ததுன்னா ஆரம்பத்தில் துன்பம், கஷ்டம், துயரம், போராட்டம், ஜெயிலு எல்லாம் இருக்கும். ஆனா பின்னாடி அவங்க சிலையை வச்சு வழிபாடு செய்வாங்க. அதுதான் சரித்திரம் படைக்கிறது. இல்லைனாலும் இருக்கிற மாதிரி வழிபாடு செய்யக்கூடியது 8ஆம் பாவம். அதே மாதிரி இந்த 8ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய துன்பப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, ஏமாற்றம் அடைவாங்க, எல்லாமே உண்டு. பிற்காலத்தில் இவருன்று ஒரு தனி ரூட்டை சரித்திரம் படைச்சிருவார். அந்த மாதிரி ஒரு சிறப்பு தன்மைகள் உண்டு. அப்ப வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை கொடுத்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் ஒரு அனுபவத்தை அவங்க அழகா கற்றுக்கொண்டு அவருடைய அனுபவத்தை வைத்து மற்றவர்கள் சிறப்பான முறையில் வழிமுறைகளை முன்னேற்றம் அடையக்கூடிய சிறப்பான அமைப்பாற்றல் இந்த 8ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்துக்கு ஒரு அனுபவசாலி அப்படின்றது அவங்களோட ஜாதகத்துல இருக்கும். சரிங்களா? சரி, 8ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, அவமானம் வந்துச்சுன்னா அப்படியே அந்த இடத்துல நவுந்துருவாங்க. நமக்கு இது ஒத்து வராது, நம்ம கௌரவம் கலங்கப்பட்டுரும் அப்படின்னு அதை அப்படியே நைஸா நவுந்துக்குவாங்க. அந்த பிரச்சனைக்கு அதிகமா இன்வால்மெண்ட் ஆக மாட்டோம். 8ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்க ஒரு கை பார்த்தரலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு துணிச்சல் இருக்கக்கூடியது 8ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால் இது ரொம்ப விசேஷம். 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்துட்டாலே அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும். 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அப்பா செய்யப்பட்ட பாவவினை, கர்மவினை உங்களுக்கு வலுவா வச்சு செய்யும் அர்த்தம். அப்பா என்ன அட்டுழியம் பண்றாரோ, அட்டகாசம் பண்ணாரோ அதெல்லாம் உங்களுக்கு வச்சு செய்யும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கௌரவத்திற்கோசரம் 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்க அதிகமா தான தர்மங்கள் இயற்கையாகவே செய்வாங்க. ஒரு கோயிலுக்கு போனா ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்குன்னா அங்க நம்ம ஒரு 1000 ரூபாய் 2000 நன்கொடை கொடுக்கலாம். ஒரு விசேஷ நிகழ்ச்சி ஊர்ல இருக்குது, நீர்மோர் கொடுக்கலாம். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, நம்மளால முடிஞ்ச ஒரு 5000 10,000 கொடுக்கலாம், இல்ல மாலை வாங்கி கொடுக்கலாம், பூ வாங்கி கொடுக்கலாம். இது தர்மம்ன்ற எண்ணம் சிந்தனை 9ஆம் பாவத்தோட அதிபதி கிரகம் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அதிகமா. அவங்க பாராட்டுறாங்க இல்லைங்களா, இல்ல முதல்ல நம்ம தர்மம் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண உணர்வு 10ஆம் பாவத்தோட அதிபதி கிரகம் இருக்கிறவங்களுக்கு தான்
அந்த உணர்வுகள் இருக்கும். அதிக ஆன்மீக எண்ணங்கள், ஞான சிந்தனைகள் இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது 10ஆம் பாவ அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து விட்டால், இந்த 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறவங்க எல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இவங்களுக்கு, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு கோயில் குளங்களுக்கு போகும்போது உங்க கூட யாராவது 2 பேர்த்து டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போங்க. காசிக்கு, இல்லைன்னா நவகிரக டூருக்கு, இல்லைன்னா ராமேஸ்வரம், இல்லை திருச்செந்தூர். இந்த 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம்னா நீங்க அடிக்கடி வருஷத்துக்கு 2-3 டைம் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இல்லை சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 பேர்த்து டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் மேக்சிமம் இவங்க என்ன வேலையில் இருந்தாலும் சரி ஒரு சொந்தமா தொழில் செய்யணுன்ற ஒரு எண்ணம், சிந்தனைகள் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல ஒரு கௌரவ மதிப்பு, ஒரு ரெஸ்பான்ஸ் இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறவங்க எல்லாருமே. அப்போ உயர்வு என்னைக்கு இருந்தாலும் எந்த துறையில இருந்தாலும் சரி 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறவங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தா கண்டிப்பா பதவி உயர்வு உறுதியா அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு தனியார் தொழில இருக்கிறாங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பாற்றல் இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லா வகையிலுமே 10ஆம் பாவம்ன்றது ரொம்ப சூப்பர். அதே மாதிரி கர்மக்காரன்றது 10ஆம் பாவம் தான். கர்மக்காரியும் இவருடைய அமைப்பாற்றல் நல்லா செய்வாங்க. அதாவது பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லாதவங்க கர்ம காரியம் செய்யும் போது ஒரு மன உளைச்சலோட தான் வருவாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லாதவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க வீட்டுல பங்காளி வகையில மாமா மச்சல பெரிய காரியத்துக்கு போயிட்டு இருந்தாலும் ஒரு மன உளைச்சலோட தான் உட்காந்து இருப்பாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, உங்க ஃபேமிலி ஜாத்துல இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சரி, இந்த 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லாதவர்கள் என்ன செய்தால் சிறப்பாக இருக்கும்? அடிக்கடி பாத யாத்திரை செல்லுங்க. ஆன்மீக யாத்திரை, பாத யாத்திரை, நடபயணம், இந்த மாதிரி கிரிவலம் செல்வது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணிய பலத்தை பலப்படுத்தி கொடுக்கும். 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரங்கள் உங்களோட கிளைண்ட் வாடிக்கைகளை சொல்லி பாருங்க. நல்ல தொழில் வளர்ச்சிகள், உழைப்புக்கேற்ற வருமானங்கள், நல்ல பலமான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால் மாமியார் ஆதரவு கிடைக்கும். 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா மாமியார்கிட்ட வர சொல்ல வச்சுக்காதீங்க. என்னைக்கு இருந்தாலும் பிணைப்பு, பிரச்சனைகள், சிக்கல்கள், பிரச்சனைகளை கொடுக்கதான் செய்யும். 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா முதலீடு போட்டு தொழில் செய்யறது நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. சரி, அடுத்து 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்ததுனால் இவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை என்னன்னா நினைச்சதை சாதிக்கும் ஆற்றல், கடுமையான முயற்சி எடுப்பார்கள். அதே மாதிரி எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு. ஆனா இவங்களுக்குன்ற ஒரு தனித்துவங்கள் பலப்படுத்திடுவாங்க. சமுதாயத்துல தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாற்றிலும் நிறைய விருதுகள். 11ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்து 11ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சமா பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 விஷயங்கள் இருக்கிறது. உங்களை எல்லாத்துக்குமே நிறைய கிஃப்ட் பொருள் கிடைக்கும். நிறைய கிஃப்ட், அன்பளிப்பு, இதெல்லாம் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாம் கிடைக்கும். 11 கூடியவன் ஆட்சி உச்சம், 11ஆம் இடத்த அதிபதி நட்சத்திர கிரகங்கள் இருக்கிறது. இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்டரி சீட்ல உள்ளது, குழுக்கள் சீட்ல பணம் உள்ளது, இதெல்லாமே இந்த 11ஆம் பாவம் தான் நல்ல ஒரு வலுவை சேர்க்கும், பலப்படுத்தி கொடுக்கும். அப்ப நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 11ஆம் பாவகமும் ஒரு வழி, அதுக்கு பல வழி இருக்கு. அதுல 11ஆம் பாவமும் ஒரு வழிகள் இருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல, அதே மாதிரி 11ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். இவங்க என்ன லாபம் சம்பாதிக்கிறாங்களோ அது வெளிப்படையா அடி சொல்லிடாதீங்க. அடுத்த முறை உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கவே கிடைக்காது. 11ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லாதவர்கள் லாபத்தை வெளியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கு. 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அயன, சயன, போகம் இது எல்லாம் சிறப்பாக அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு உறக்கம், நேரத்துக்கு சுகம் எல்லாமே கிடைக்கும். 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா இது எல்லாமே லேட்டா தான் கிடைக்கும். ஸோ அதை விஷயத்துல நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரம் இருந்ததுன்னா நீங்க ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறது நல்லது. எப்படி அப்படின்னா, ஒரு சொந்த பந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போனாங்கன்னா உங்க பாக்கெட்ல பணம் இருந்துச்சுன்னா கௌரவத்துக்குன்னு எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு செலவு பண்ணிடுவீங்க. அதை சிக்கனமா பண்ணுன்னா இந்த டூருக்கு போனா 2000 ரூபாய் அவ்வளவுதான் பாக்கெட்ல இருக்கணும், அவ்வளவுதான் செலவு பண்ணணும். அதே 10,000 ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது வெறும் 500 ரூபாய் இருக்கும். 9,500 ரூபாயும் கௌரவத்துக்கு செலவு பண்ணிவிட்டு வந்துருவீங்க. 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரம் இருந்தா முன்கூட்டியே திட்டமெடுத்து இதுக்கு இவ்வளவுதான் பண்ணணும்னு
திட்டமிடுதலை தாண்டி நடக்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சேமிப்பை கொண்டு போறதுக்கு இதுதான் வழிமுறைகள். அதே மாதிரி 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரம் இருந்ததுன்னா அதிக முதலீடு செஞ்சு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. லாபம் கொஞ்சம் குறைவா தான் கிடைக்கும். நீங்க ஒரு 10 லட்ச ரூபா போடுறீங்கன்னா மாசம் ஒரு 50,000 1 லட்சம் வரணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, ஒரு உதாரணத்தை சொல்றேன், ஆனால் அவ்வளவு கிடைக்காது. 20,000 30,000 இப்படிதான் கிடைக்கும். அப்ப அந்த மாரி எல்லாம் போக அந்த மாதிரி சிறப்பு இருக்கும். அதே மாதிரி 12ஆம் பாவத்தோட அதிபதியில கிரகம் இருந்தா வெளிநாடு போகணும்னு ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தை உங்களுக்கு பலமான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லை என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும், உறக்கம் விஷயத்துல கவனமா இருக்கணும், ஓய்வு விஷயத்துல கவனமா இருக்கணும். 3 விஷயத்துல அவங்க உடல் ஆரோக்கியம் கெடும். திடீர் மருத்துவமனை செலவுகள், விரைய செலவுகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப 12ஆம் பாவத்தோட அதிபதியில கிரகம் இல்லைன்னா இவங்க அடிக்கடி கடல்ல போய் குளிக்கணும். கடல்ல போய் குளிச்சுட்டு வந்தா இவங்களுக்கு ஒரு குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவாகும். மேக்சிமம் 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லாதவங்க எல்லாருமே ஒரு குழப்பத்திலேயே ஒரு சஞ்சல எண்ணத்துல தான் ரொம்ப அதிகமாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு பரிகாரமாக, அதாவது 12ஆம் பாவத்தோட அதிபதி கிரகம் இல்லாதவர்கள் அடிக்கடி பாத்தீங்கன்னா செப்பல் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க. குறிப்பா செப்பல் சனிக்கிழமை நாள்ல வாங்கி கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமை நாள்ல அல்லது புதன்கிழமை நாள்ல வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை நாள்ல எக்காரணம் கொண்டும் செப்பல் நீங்க வாங்கி கொடுக்காதீங்க. தானமா மற்றவர்களுக்கு ஃப்ரீயா வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்கி கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க செப்பல் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு கெட்ட பேர் வந்தே தீரும். அவமானங்கள், பிரச்சனைகள், தொந்தரவு. செப்பல் வாங்குறதுன்றது எந்த கிழமை வாங்கணும், முடி வெட்டுறது எந்த கிழமையில முடி வெட்டணும், எந்த நாள்ல மொட்டை அடிக்கின்றதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. நம்ம அதை தெரிஞ்சு பயன்படுத்திட்டா ரொம்ப சிறப்பு. இப்போ முடி வெட்டுறது கூட பாத்தீங்கன்னா கட்டிங் பண்றது, மொட்டை அடிக்கிறதெல்லாம் இருக்கிறதுலே 7 நாள்ல எந்த தோஷமும் அடையாத நாள் என்னைக்கு மொட்டை அடிக்கிற நாள் அப்படின்னா திங்கக்கிழமை நாள், புதன்கிழமை நாள் தான். மற்ற எந்த நாள்ல மொட்டை அடிச்சீங்கனாலும் ஒரு தோசை வரும். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நீங்க மொட்டை அடிக்கணும், உங்களுக்கு அப்பா இல்லாம இருந்தா ஞாயிற்றுக்கிழமை நாள்ல மொட்டை அடிக்கலாம். அப்பா இருந்து மொட்டை அடிச்சீங்க அப்படின்னா, முடி எடுத்தீங்க அப்படின்னா, அது எந்த கோயிலா இருந்தாலும் சரி, அதுல சில பிரச்சனை தொந்தரவுலாம் உங்களுக்கு கொடுக்கும். இது இன்னொரு நாள்ல மீட்டிங் வரும்போது இந்த முடி எடுக்கக்கூடியது என்னுடைய சேனல்ல கூட இருக்கும். அதுல நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி 12 பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்தால் என்ன பலன், கிரகம் இல்லைன்னா என்ன பலன் சுருக்கமா ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஜோதிட விடிவெளின்ற புத்தகம் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இங்க ஒரு 5 புக்கு எட்டு வந்திருக்கிறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, யாரும் கட்டாயம் கிடையாது. இந்த புத்தகத்தினுடைய விலை 360. இங்க வந்திருக்கிறவங்களுக்கு ஓசரம் வேணா 300 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். இதுல எல்லா பாயிண்ட்ஸும் பரிகாரமும், அதே மாதிரி திருமண பொருத்தம் சொன்ன பாருங்க, 12 பாவக திருமண பொருத்தம், அதுவும் அதற்குரிய பரிகார முறையும் இந்த புத்தகத்துல இருக்குது. வேணுன்றவங்க இதை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையாக என்னுடைய சிறப்புரையை கேட்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்கணும், இருந்தாலும் இப்படியே சொல்லிடுறேன். மிக அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் வேலுசு ஐயா அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. இவருக்கு முன்னாடி பேசின நம்முடைய முருக கணபதி ஐயா அவர்கள், அதே மாதிரி நம்முடைய ஜெகநாதன் ஐயா அவர்களும் ரொம்ப அற்புதமா, ஆனந்தி மேடம் அவர்கள் 3 பேருமே ரொம்ப அற்புதமான அரிய தகவல்கள் அற்புதமா கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் பேச வரக்கூடிய முருகேசன் ஐயா அவர்கள், ராஜயோகம் ரவி ஐயா அவர்கள், சௌந்தர்யா மேடம் அவர்கள், மாணிக்கம் புரோகிதர் ஐயா அவர்கள், நம்முடைய வேந்த டிவி புகழ் உயர் திரு பழனிசாமி ஐயா அவர்களும், அப்புறம் நம்முடைய வேலுசுவா ஐயா அவர்களும், ராஜரத்தினம் 7ஆம் பாவத்தை பத்தி சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அடுத்து வெப்படை ஜோதிடத்துல சூட்சமம் விதி வழிமுறைகள் அப்படின்ற ஒரு தலைப்புல கந்தசாமி ஐயா அவர்கள் பேச இருக்கிறாரு. அடுத்து கோவிந்த சாமி ஐயா அவர்கள் பேச இருக்கிறாரு. அவர்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த சேனலை மிக சிறப்பான முறையில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹரி ஐயா அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பழனித்தங்கம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக நம்முடைய வேலுசுவா ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட இந்த நிகழ்ச்சிக்கு அன்னதான நன்கொடையாக ரூ. 2000 அன்பளிப்பாக ஐயா அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். நன்றி.